கொளுத்தவனுக்கு கொல்லக்கூடுன்னு பழமொழியே இருக்குப்பா. நம் முன்னோர்கள் அந்த காலத்தில் இருந்து குண்டா இருக்கிறவங்களுக்கு கொள்ளு கொட்டு தான் உடம்ப மெலிய செஞ்சுருக்காங்க. அதனால் கொள்ளு சாப்பிட்டா உடல் எடை வேகமாக குறையும்பா. இன்னைக்கு கொள்ளு வச்சு தான் வெயிட் லாஸ் பூண்டு கொள்ளு தோசை செஞ்சு காட்டுறேன். பூண்டில் நிறைய மருத்துவ குணம் இருக்குப்பா. ப்ரெஷர் உள்ளவங்களுக்கும் சுகர் பேஷண்ட்டுங்களுக்கும் இந்த பூண்டு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. கேஸ் ட்ரபிளையும் போக்கும், கொலஸ்ட்ராலை நல்லா கண்ட்ரோல் பண்ணுப்பா. இப்போப்பா நான் ஒரு 1/4 கிலோ கொள்ளு எடுத்திருக்கேன். இதில் அளவு எடுத்துக்கோங்க, அளவு மெயினாக வேணும். இதில் நான் ஒரு 1/4 கிலோ கொள்ளு இந்த கப்பில் போட்டிருக்கேன். இது 1 கப்பு வந்திருக்கு. கொள்ளு எடுத்த அதே கப்பில் நம்ம 1/2 கப்பு அரிசி போட்டுக்குருவோம். நான் சாப்பாட்டு அரிசி போட்டிருக்கேன்ப்பா. நீங்கள் இட்லி அரிசி மாவு அரிசின்னு இருக்குது, அந்த அரிசி போட்டுக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப்பு உளுந்து எடுத்துக்கிடுவோம். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிடுவோம்ப்பா. இப்போ இதை நம்ம ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதை நல்லா கழுவிட்டுப்பா நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா, நல்லா ஊறிச்சு. இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இப்போப்பா நான் பாதி இது நான் ஜாரில் போட்டிருக்கேன், மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இதை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதை உங்களுக்கு அடித்து கொண்டு வரேன். அடுத்தது இதை அடித்து முடித்த பிறகு இதை அடிச்சுக்கிடுவோம். அரைச்சாச்சு, மிக்சியில் நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள், நல்லா இப்படி தோசை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா அரைச்சிருக்கோம். இப்படி இருக்கணும். நல்லா தண்ணி ஊற்றி தான்ப்பா அரைச்சிருக்கு. உங்களுக்கு நீங்கள் பார்த்து ஊற்றி அரைச்சிக்கோங்க. பாத்திரத்தில் இதை மாற்றிக்கிறோம். மீதி இருக்குது இல்லையா, அதையும் இதை உங்களுக்கு அரைச்சி கொண்டுட்டு வரேன். நம்ம ஊற வச்ச தண்ணியை ஊற்றிக்கிருப்போம். இப்போப்பா நான் 2 வேளைக்கு அரைச்சிருக்கேன். இப்போ காலையிலேயும் நம்ம டிஃபன் செஞ்சுக்கலாம். மீதி மாவு நம்ம நைட்டுக்கும் இதை நம்ம ஊற்றிக்கிடலாம். பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சாதான் நம்ம ஒரு 6-7 மணி நேரம் மாவை ரெஸ்ட்டில் வைப்போம். ரெஸ்ட்டில் வைக்கும்போது மாவு நல்லா பொங்கிடும். அதனால் பொங்குச்சுனாக்கா உங்களுக்கு மாவு ஃபுல்லாக கீழே சிந்திடும். அதனால் நம்ம பெரிய பாத்திரத்தில் மாவை எடுத்து வச்சுக்குவோம். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். இது வெயிட் லாஸ் காண்டி பிங்க் சால்ட் போட்டிருக்கேன்ப்பா. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடுவோம். இப்போ நம்ம ஒரு 6 மணி நேரத்துக்கு மாவை ரெஸ்ட்டில் வச்சு மாவை பொங்க விடுவோம். இப்போப்பா நம்ம மாவை ஒரு 6 மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்படி எல்லாத்தையும் நம்ம பொங்கி வந்த மாவை இப்படி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சுப்பா. கொள்ளு தோசைக்கு பூண்டு சட்னி செஞ்சு காமிக்கிறேன். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடாகட்டும். சட்டி கொஞ்சம் சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஒரு 5 மிளகாய் வத்தல் போட்டுக்கிடுவோம். ஒரு 20 சின்ன வெங்காயம்ப்பா தோல் உரிச்சு வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கிடுவோம். ஒரு 20 வெள்ளைப்பூண்டு, இதையும் உரிச்சிருக்கோம், இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். ஒரு கிளறிக்கிடுவோம். வதக்கியாச்சு. 3 மீடியமான தக்காளி, தக்காளியையும் இதில் நறுக்கி போட்டுக்குவோம். இதை ஒரு வதக்கிடுவோம். இப்போப்பா இப்போ உங்களுக்கு நல்ல வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்குவோம். தேவையான அளவு பிங்க் சால்ட்டு வெயிட் லாஸ் காண்டி போட்டிருக்கேன். தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சுப்பா. இப்போ இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுருவோம். அதுக்கடுத்து நம்ம மிக்சியில் போட்டு சட்னி அரைச்சி காட்டுறேன். நம்ம வதக்கி வச்சுருந்தோம்லப்பா, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இது மிக்சியில் போட்டுக்குருவோம். இதை உங்களுக்கு மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். நான் மிக்சியில் அடித்து கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் கொள்ளு தோசை ஊற்றி காமிக்கிறேன். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் கொஞ்சம் சூடாகட்டும். தோசைக்கல் சூடாகிடுச்சுப்பா. இப்போ நம்ம எண்ணெய் துணியை வச்சு தோசைக்கல்ல
தடவிக்கிடுவோம். இப்போ உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்கிறேன்ப்பா. இப்படி நல்லா மெல்லிசா மெதுவாக அப்படியே பரப்பணும். இப்போ நல்லா பரப்பியாச்சு. இப்போ நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக விடும். ஏன்னா கொள்ளு கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால மீடியத்தில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக விடுவோம். இப்போப்பா ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ நம்ம தோசையை நம்ம பெரட்டி போடுறதில்ல. இது மேலேயே நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, இந்த பூண்டு சட்னியை மேலே ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சுப்பா. நல்லா ஒரு பிட்டு மாவு எந்த இதுவும் இல்லை, நல்லா வெந்திருக்கு. இப்போ இது மேலேயே நம்ம அரைச்சி வச்ச பூண்டு சட்னியை இதில் மேலே தடவிக்கிறோம். அவ்வளோதான், பூண்டு கொள்ளு தோசை ரெடி ஆயிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, தோசை ரெடி ஆகிருச்சு உங்களுக்கு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.